ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாம் பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச சீஸி ஒயிட் சாஸ் மேக்கரானி. இன்றைக்கி இது கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்க போகுது. ஏன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் சில கமெண்ட்ஸை நாம் இப்போ பார்க்கலாம். இது வந்து கார்த்திகா சதீஷோட கமெண்ட். அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, சிக்கன் பை இது மாதிரி ரெசிபி நான் முதல் தடவையாக இப்போ தான் பார்க்குறேன் சகோதரி. மிகவும் வித்தியாசமாக பார்க்க சூப்பராக இருக்குது. நீங்கள் பண்ணும்போதே எனக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு. சூப்பரான சுவையான சிக்கன் பை அருமை சகோதரின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயக்கொடிங்கிறவங்க நிறைய வீடியோஸுக்கு நல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கலாவதி ஜெயபாலோட கமெண்ட். இவங்க சொல்லியிருக்காங்க, உளுந்து வடைக்கு இப்படி சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருப்பது இவ்வளவு நாள் தெரியாமல் போய்விட்டது. இதுபோல் நானும் செய்து பார்க்குறேன் அக்கா, உளுந்து வடை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரம்யா கிருஷ்ணன்ங்கிற பேர்லேயும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஃபேண்டாஸ்டிக் ஐடியா, சூப்பர் பர்த்டே கேக் ரெசிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய வீடியோஸுக்கு இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். அப்போது அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் மேலே உள்ள ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். நான் இதில் 2 கப் மேக்கரானி, ஸ்பைரல் மேக்கரானி எடுத்துருக்கிறேன். உப்பு, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து இதை அவிச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மரக்கறியை பார்க்கலாம். இதில் வந்து நான் ஆரஞ்சு கலர் பெப்பர் எடுத்துருக்கிறேன். அதோட 4 தக்காளி, 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு கேப்சிகம். வெங்காயத்தை வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி தக்காளியில் ஒரு தக்காளியை மட்டும் சின்ன சின்னதாக வெட்டிட்டு 3 தக்காளியை மறைச்சி எடுத்துக்க போகிறேன். ஆரஞ்சு பெப்பர் மற்றது கேப்சிகம் இது ரெண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வைங்க. வெங்காயத்தை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதில் சாசேஜஸும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். இதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக வெட்டுற பொருட்கள் எல்லாம் வெட்டி வச்சுருக்கு. இனி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஒயிட் சாஸ் நாங்கள் தயாரிக்க போகிறோம். அதுக்கு பேனை சூடாக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் இந்த மாதிரி உருகினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதாமா சேர்த்துக்குங்க. மைதாமா மிக்ஸ் ஆகின உடனே இதில் பாலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். பால் இதில் நான் 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் இந்த பால் சேர்த்துருக்கிறேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுதூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட ஒரகானோ ஒரு 1/2 டீஸ்பூன். பால் சேர்த்ததும் இதை நல்லா கிளறிட்டே இருங்க. ஏன்னா மைதாமா சேர்த்துருக்கிறதால சீக்கிரத்தில் இது கட்டி ஆகிடும். ஓரளவு இது திக் ஆகினதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்து அதை அடுப்பில் வச்சுட்டு சூடாகினதும் எண்ணெய் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்குங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் இஞ்சி உள்ளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நீங்கள் இந்த வெங்காய பேஸ்ட்டு இதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. அதோட அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நான் அடுத்த அடுப்பில் இன்னொரு பேனை வச்சு அதில் வெட்டி வச்சுருக்கிற சாசேஜஸை பொரித்து எடுக்க போகிறேன். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சாசேஜஸ் பிடிக்காதவங்க நீங்கள் இதில் சிக்கனையும் பொரிச்சு எடுத்து சேர்த்துக்கொள்ளலாம். தக்காளி, கேப்சிகம், ஆரஞ்சு பெப்பர் எல்லாத்தையும் இதில் இப்போ சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த நேரத்தில் பொரிச்சு வச்சுருக்கிற சாசேஜஸை நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நான் காரத்துக்காக 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரத்துக்காக நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒரகானோ சேர்த்துக்கிறேன். அதோட மிளகுதூள் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒயிட் சாஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இதையும் இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்ல திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த ஒயிட் சாஸ். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போது நீங்கள் வேக வச்சுருக்கிற இந்த மேக்கரோனியை நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவுகளை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமியான மேக்கரோனி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் கூட மேக்கரோனி செய்கிற நாளையில் பேனில் மேக்கரோனி மிச்சம் இருக்காது. எப்போவுமே டக்குன்னு பேன் காலி ஆகிடும். அவ்வளோத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பசங்களுக்கு மேக்கரோனி. அதே மாதிரி எல்லோருக்குமே இப்போ ஸ்பெஷலாக குழந்தைகளுக்கு மேக்கரோனி பாஸ்தான்னு சொன்னாலே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இதை செஞ்சுட்டு சூடாகவே கொடுங்க, அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.